welcome to Karakal Comedy Gangsters. தாகம் எடுக்கும்போது தான் தண்ணியோட அருமை தெரியும். பசி எடுக்கும்போது தான் சாப்பாடோட மதிப்பு புரியும். அதே மாதிரி தாங்க கவலை இருக்கும்போது தான் சிரிப்போட வேல்யூ தெரியும். அந்த சிரிப்பை எங்கேயும் காசு கொடுத்தலாம் வாங்கிட முடியாது. அப்பேற்பட்ட சிரிப்பை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது தான் நம்ம ஷோ கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். நம்ம ஷோவை ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சூப்பர் டூப்பர் ஜட்ஜஸை வெல்கம் பண்ணோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி வெல்கம் பண்ணியாச்சு. நம்மளோட கண்டெஸ்டன்ஸும் ரெடியா இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போகணும்னா இன்னும் ஒரு 3 பேர் முக்கியமான ஆட்களை நம்ம வந்து வெல்கம் பண்ணோம். நம்ம ஷோவோட மென்டர்ஸ், நம்ம டீம் ஓனர்ஸ். லெட்ஸ் வெல்கம் அமுதவான. நீங்க சொல்லுங்க, போன வாரம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த வாரம் என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அதுக்கு மேல வந்து ஒரு 100% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்டப்போ வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே ஒரு காமெடியா இருக்காங்க. புதுசாக வந்து இருக்காங்களே, அவங்களாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஜாலியாக போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே உட்காரத்துக்கே ஜாலியாக இருக்குது இப்போ. சரி, ஓகே, வாங்க வழக்கம் போல நம்ம ஷோக்குள்ள போவோம். அதுக்கு நீங்க உங்களோட சீட்ஸ்க்கு போகணும். தேங்க் யூ so much for joining us today. Bye. இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் பாத்தீங்கன்னா ரேஸ்ல வருவாங்க ஃபர்ஸ்ட். நண்பகிட்ட இருக்கும் ட்ரஸ்ட். பர்ஃபார்மன்ஸ்ல உங்களை சிரிக்க வைக்கிறதுல இவங்க தாங்க பெஸ்ட். லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம். என்ன ரொம்பதான்? நான் என்னடி ரொம்ப தான், நீ தான் ரொம்ப ஆடிட்டு இருக்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் நீ மட்டும் என்ன கொஞ்சமா ஆடுற? என்னமோ சலங்கை கட்டின மாதிரி ஜிங்கு பொங்குன்னு ஆடி நிக்கிற. நானாவது ஜிங்கு புங்குன்னு ஆடுறேன். உன் புருஷன் உன்னை இங்க மேய்க்க முடியல தாண்டி துபாயில போட்டு ஒட்டகம் வச்சிட்டு இருக்கான். ஆனா என் புருஷன் அப்படி இல்ல. என் புருஷன் என்ன கிணறு வச்சுக்கிறாரு. ஐயோ ரொம்பதான். உன்னை கட்டின அன்னைக்கே உன் வாழ்க்கை பாலங்கிணத்துல விழுந்துட்டு இப்போ என்ன கிணறு வேறையா? ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னதாண்டி உனக்கு நினைப்பு? நீ மட்டும் என்ன கம்மியா வாடி பேசுற? நீயும் தான் ரொம்ப ஓவரா பேசுற. அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. உனக்கு அவ்வளவுதாண்டி மரியாதை. உன்னை பெத்தா பாரு ஒரு அப்பா, அவனை சொல்லணும். உன்னை பெத்தவன் தாண்டி என்னையும் பெத்தா. ஏய் பாரு, அமைதியாரு, சும்மா பேசினுக்காத. அவள்தான் உனக்கு மரியாதை. அப்பா அப்பா அவளை பாருங்கப்பா. எது கத்திட்டு இருக்க மாதிரி காலையிலே? அப்பா அவ தினைக்கும் 12 மணிக்கு தானே எந்திரிப்பா. ஆமா. இன்னைக்குன்னு பார்த்து 9 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகுன்னு மினிக்கிட்டு இருக்காப்பா அவ. இந்த மட்டும் டான் 6 மணி ஆகுது. தூங்க மூஞ்சி தூங்கி அப்படியே இருந்து வந்துக்கிற. சரி, என்ன உன் பிரச்சனை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என் புருஷன் அபுதாபில இருந்து வராருப்பா. அபுதாபில இருந்தாமா? உன் புருஷன் எங்க இருந்துமா வராரு? அப்பா என் புருஷன் துபாயில இருந்து வராருப்பா. துபாயில இருந்து? ஆமாப்பா. அப்பா அவருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை, பாயாசம் எல்லாமே நான் சமைச்சு வச்சுக்கிறோம்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. நீமா?
அது லோக்கல் ஐட்டம் பா. ஆமா அது லோக்கல் பார்த்தா தெரியல. என் வீட்டுக்காரு ஒட்டக பால், ஒட்டக நெய், ஒட்டக வெண்ணெய், அதுலயும் அவருக்கு ஒட்டக லெக் பீஸ்னா விரும்பி சாப்பிடுவாருப்பா. ஒட்டக லெக் பீஸோட வரப்பா. என்ன மாதிரி புருஷமா? ஆமா என்னமா பரபரப்பா இருக்கீங்க? ஆமாப்பா நவருங்கப்பா. இப்போ உனக்கு புரியல ஏன் இப்போ பரபரப்பா இருக்கீங்க? பா மாப்பிள்ள வந்துட்டு இருக்காருப்பா. மாப்பிள்ள வந்திருக்காரா? சரி நான் உட்கார்ந்துறேன். மாப்பிள்ள வந்து மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள வரும்போது ஷேக் பண்ணிட்டு வரீங்க? நான் ஷேக் இல்ல, அதனால ஷேக் பண்ணிட்டே வர்றேன். மாப்பிள்ள இங்க வாங்க. என்ன மூஞ்சி மாப்பிள்ள இது? குவாரண்டைன்ல போட்ட குரங்கு மாதிரியே இருக்கீங்க. இன்னொரு மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாப்போம். அப்படியா? ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள, நல்லா இருக்கு மாப்பிள்ள. நீங்க எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சின்னஞ்சிருசுங்க, சில நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓஹோ அப்படி வரீங்க. பெருசுங்க கொஞ்சம் டீசெண்டா விளங்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. சரி சலாமா நிக்க. பொறுமையா வாங்க. ஹாய் வைஃப், சொல்லுங்க. நான் டிராவல்ல ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். எனக்கு என்னென்ன சமைச்சு வச்சிருக்க சொல்லு. எங்க உங்களுக்கு பால் கொழுக்கட்டை, பாயாசம் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறேங்க. அப்படியா? அப்படின்னா ஒரு பிளேட்ல எல்லாத்துலயும் 4 ஐட்டம் போட்டு உடனே கொண்டு வா, பசிக்குது. இதோ உடனே இட்டுன்னு வரேங்க. ஏங்க அவளாவது லோக்கல் ஐட்டம், நீங்க ஒட்டக பால், ஒட்டக நெய், ஒட்டக கறி தான் சாப்பிடுவீங்கன்னு ஒட்டக லெக் பீஸ் வேற செஞ்சு வச்சிருக்கேங்க. தேங்க்யூ. சீக்கிரம் கொண்டு வா. வேஸ்ட் ஆஃப் டைம். தோ எடுத்துட்டு வரேன். ஆமா சகல உண்மையை ஒத்துக்கலாம் சகல. இல்ல அது வேண்டாம். ஏமா அப்படியே இந்த ஒட்டக பால் போட்டு. தோ வரேன் மாமா. சூப்பர். ஒட்டக பால் தான். ரொம்ப ஓவரா அதெல்லாம். டேய் ஆமா, ஒட்டகம் எப்படி இருக்கும்? மூஞ்சி இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா 4 கால் இருக்கும். ஐயோ சகல, உங்களுக்கு ஒரே காமெடி. சகல நீ தானடா ஆரம்பிச்சு விட்ட, சும்மா. ஐயோ சகலன்னு சொல்றாங்களே, சகலனா என்னது? சகலனா ஒரே கம்பெனி பொருளை வாங்கி ஏமாந்தவங்கடா. ஓஹோ, நம்ம 2 பேரும் பண்ணல, அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி பொருளை வித்தா வரான்டா. உட்கார. அடடே மாப்பிள்ள, சொல்லுங்க. சின்ன ஜாலியா இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அப்பாக்காரன் கேட்க கூடாது இல்லையா? ஆமா மாப்பிள்ள சொல்லுங்க. ஊர்ல இருந்து வர நீங்க எங்க லக்கேஜ் எல்லாம் காணோம்? லக்கேஜ் என்ன மாப்பிள்ள? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல ஒரு வீடு வாங்கிட்டேன். அப்ப 2 பேரும் நல்லா இருக்கீங்க. Yes. செல்வாக்கா சம்பாதிச்சிருக்கீங்க. நல்லா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம். சூப்பர். Yes, அதாவது yes. என் 2 பொண்ணையும் நல்ல இடத்த நான் கட்டி கொடுத்துருக்கேன்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் மறுபடியும் டீ சாப்பிடுறேன். அதான் இருக்கா மாப்பிள்ள? வேற எதுவும் இல்ல. சரியான ஐடியா. எப்படி? ஓகே. ஸ்லாங்க மாத்து, அப்படி போய் சொல்லிரு. ஓகே. ஹாய் கத்திஜா, கம் ஆன். சொல்லுங்க. கண்மணி, கம் ஆன். வரேன் மாமா. கம் ஆன். அர்ஜென்டா ஒரு ஃபாரின் கால் வந்துருச்சு. ஒரு 110 மாடி கட்டணம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே மாமா. சோ ஒரு 50 lakhs எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. 15 லட்சமா? எங்க? 50 50 50 லட்சமா? எங்க? இப்ப 50 லட்சம் போட்டா ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு 10 கோடியா திருப்பி வரதானே போகுது. திஸ் இஸ் a business. அவருக்காவது 10 கோடி தான் வந்தது, எனக்கு மில்லியன் கணக்குல வரும் வருமானம். நிஜமாவா சொல்றீங்க? அப்பா உங்க மாப்பிள்ள பிசினஸ் பண்றதுக்கு ஒரு 50 லட்சம் இருந்தா போதும்னு சொல்றாருப்பா. 50 லட்சமா? மிஸ்டர் மாமா, என்னப்பா? உங்க வைஃப் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். ஸோ நீங்க உடனே ஏஞ்சி பேங்க்குக்கு போயிட்டு காசை கொண்டு வந்து எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நாங்க எடுத்துட்டு ஓடி போய் ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணி காசை எடுத்துட்டு ஓடி வந்துருவோம்னு சொல்ல வந்தேன். ஓடி வந்துருவீங்க. எஸ் எஸ். வா தம்பி, வாங்க. எப்படி இருக்கீங்க? அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு.
மாப்பிளீங்களா மாப்பிளீங்களா வாங்க 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 நம்ம தம்பி துபாயில இருந்து வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். ஆமா நீங்க துபாய்ல எங்க இருக்கீங்க? துபாயில என்னப்பா பேக்கரினா? பெக்கு போடுற பழக்கலாம் இல்ல. ஏய் சார்ஜாவா? பெக்கு போட்டா சாஞ்சிட வேண்டியதானே, எதுக்கு சாப்பிடுங்க. எங்க அட்லீஸ்ட் அபுதாபியாவாச்சு கேட்டேன். அப்போ ஆமா எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு. சரி உங்க பாஸ்போர்ட் நான் பார்க்கலாமா? பாஸ்புக் வாங்கலைங்க, அது மினிமம் பேலன்ஸ்ல வாங்கி வச்சிட்டாங்க. யோ அது கேக்கலப்பா. ஆ. பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டா? யா. பாஸ்போர்ட் மாக்கு ஜெராக்ஸ். எது? பா பாஸ்போர்ட்லாம் காட்டல, பேங்க் பாஸ்புக் பாரு. என்ன மாப்பிள இது? இது வந்து பாஸ்புக் பேலன்ஸ் லாஸ்ட் டிரான்சாக்ஷன்லாம் வரும் அதுல பாருங்க. என்ன மாப்பிள விளையாட்டு இருக்கேன், நான் சீதா பேசிட்டு இருக்கேன். சரி சின்ன மாப்பிள கேளுங்க. இங்க வாங்க. நீங்களும் வாங்க சார். ஏய் நீ யாருங்க? நான் யாரா? ஆ. அண்ணா என்ன இந்த மாதிரி துபாயில இருந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டீங்களே, ஆமா. அந்த கடை ஓனர் நான் தான். துணியை தான் வாங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் வண்டவாளம் தன்னோட என்னன்னு தெரியுது. சாரி சார், சாரி சார், மன்னிச்சுங்க சார், மன்னிச்சுங்க. உங்க மருமப்புள்ள இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்கள துபாயில ஒரு மண்ணுக்கும் போல. போலியா? என்னம்மா இது? நீங்க தான் அந்த காசுலாம் கொடுத்து வந்து பாவிகளா, என் பொண்ணு வாழ்க்கையே. டேய் டேய் ஐயா இவ்வளவு கோவப்படுறீங்களே, அவங்க தான் கோவப்படணும் நியாயப்படி. ஏம்மா உன்னை ஏமாத்தி இருக்கான், உங்க அப்பனோட சொத்தை வித்து இருக்கான். நீ என்ன பண்ணணும், போய் ஞாபகமா சிறுப்பால் அடிக்கணும், முறத்தை கூட வாங்கி அடிக்கலாம். அலமித்தி அபி போ. வாடா நாயே, உன் மூஞ்சுக்கு ஒட்டக கறி கேக்குதோ? ஒட்டக நல்லா அடிமா, கேளப்பாடி. மா இருமா 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 இருமா. மாப்பிள்ளைங்களுக்கு சமைச்சு வச்சீங்களே, அதை கொடுத்துட்டு அப்புறம் அடிங்கம்மா. அரே பாய், அமர்கல சங்கம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கீங்க. மென்டஸ் கிட்ட கேட்கலாம், எப்படி இருந்தது இந்த ஷேக்கோட பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இருந்தது. முதல்ல அவங்க 2 பேர் இன்ட்ரடக்ஷனே வந்து வித்தியாசமா இருந்தது. சூப்பரா பண்ணாங்க, ஃபன்னா போச்சு. என்ன ஷேக்கு கான்செப்ட் ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷேக் ஆனாம இருந்தது தவிர மற்றபடி ஜாலியா போச்சு. ஓகே, ஜட்ஜஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் கொடுக்க போறீங்களா இல்ல முரசு கொட்ட போறீங்களா? ஜட்ஜஸ், இவங்களோட இந்த ஷேக் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? டெஃபினட்டா அபி தான். நல்லா ஷேக் பண்ணிட்டே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அமர்கல சங்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. செகண்ட் ஹாஃப் அவங்க சொன்ன மாதிரி லைட்டா ஷேக் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, நீங்க பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தியா இருக்கும். நோ ப்ராப்ளம், அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போற டீம் வெயில்னா குடிப்போம் மோர், கிரிக்கெட்னா சொல்லுவாங்க ஸ்கோர். இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல என்னைக்குமே குறையாது ஜோரு. லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டு பார்ப்பது இருட்டு பரப்போ நம்முறவில் உலகை அளப்போ. ஃபீல் பண்ணதெல்லாம் போகுது, என்ன விஷயம்? ஸ்வீட் எடுத்துக்க. ஸ்வீட் எடுக்கலாம், என்ன விஷயம் அதை சொல்லு. விஷயம்லாம் இருக்கட்டா, ஸ்வீட் எடுத்துக்க. அட ஸ்வீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொன்னா நல்லா இருக்கும்ல. ஸ்வீட் எடுறான்னு சொல்றேன், ஏறா முதல்ல. அதானே ஸ்வீட் எடுக்கிறதுக்கு இருக்கிற இந்த நிலை நான் எடுத்துக்கிறேன் மச்சான். ஏன்டா ஏன்டா ஸ்வீட் கொண்டு வருங்க முதல்ல அது எதுக்கு என்ன விஷயம் கேட்டு எடுக்கலாம்ல. நான் தான் கேட்டேன்னுலடா. நீ கேட்க மாட்டே, நீயே ஸ்வீட் எடுத்துக்க கம்முன்னு. நான் இப்ப கேட்கவா இல்ல எடுக்கவா? எடுத்துட்டு கேளு, என்னன்னு கேளு. இப்ப சொல்லு என்ன விஷயம். ஏய், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா இந்த ஸ்டேஷன்ல ப்ரொமோஷன் லெட்டர்ரா. சார் 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 உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு சார். அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும் சார். நீங்க இனிமேல் டீ காஃபி எதா இருந்தாலும் உங்களுக்கு வாங்கிட்டு வர்றது நான் தான் போவேன் சார். அது மட்டும் இல்லாம என் அக்கௌண்ட்ல இருந்தா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் சார். சார்
அவன் வெறும் டீ கடை அக்கௌண்ட் மட்டும் தான் சார் தருவான். நான் என் மொத்த பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு தர்றேன் சார். ஏய் ஓ இந்த எஸ்ஐ ப்ரமோஷன் லெட்டர் எனக்கு நினைச்சிட்டீங்களா? நான் எஸ்ஐ ஆகலடா. எனக்கு தெரியும்டா டேய், இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஏடிஎம்ல வாட்ச்மீன் வேலைக்கே எடுக்க மாட்டாங்க. இவன்லாம் எஸ்ஐ. இவன் மூஞ்சிக்கு ஸ்வீட் வால் கிளாக் வாயா. ஏய் நான் எஸ்ஐ ஆகல, என் பொண்டாட்டி இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ ஆயிட்டாடா. அவ எஸ்ஐ ஆயிட்டான்னு அர்த்தம், அவன் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. அவ வீட்டுல நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாடா, என்ன பார்த்தா கிடுகிடு நெடுங்குவா. அப்படி இருக்கிறவங்க வந்தா எனக்கு கீழே தாண்டா வேலை செய்வா. ஓகே சார், நீங்க இப்ப ஸ்வீட் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன் சார். வேணாம். ஏய் கம் ஹியர். ஏய் போடா, எங்க செல்லக்குட்டி கூப்பிடுதுல போய் என்ன வேலைன்னு கேளுங்க போ. ஹலோ, கூப்பிடுறது உங்களை தப்புங்க. என்ன அவ என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு என் மேல பாசனை பாத்துக்க. அப்புறம் அபிராமி அபிக்குட்டி எப்படி இருக்கிற? மாவனை பார்க்காமல இருக்க முடியாது. என்ன சொன்ன? அபிராமி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அபிக்குட்டி. Call me madam. Yes madam. Okay madam. Just madam. அது இல்ல அபிக்குட்டி. இங்க நான் எஸ்ஐ, நீ கான்ஸ்டபிள். இருடா, என்ன இந்த பேச்சு பேசுது? நான் போய் என்னன்னு கேட்டு வந்தேன். டேய் அதெல்லாம் எது பேச சும்மாறா அதெல்லாம். நீ கம்மன் இந்த பக்கம் வா, நான் பேசிக்கிறேன்னு ஏய் சொல்றேன். அதெல்லாம் 15 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா, நான் பேசிட்டு வரேன். ஏமா என்னமா வீட்டில் அவனை கண்டா அப்படியே நடு நடுங்குவே, இங்க வந்து மட்டும் என்னமா எஸ்ஐ போஸ்ட் கிடைச்சோன்னே அப்படியே ஆடுற அப்படியே. அதானே இந்த அபிராமி வீட்டுல மட்டும் உன் புருஷன் கிழிச்ச கூட தாண்ட மாட்டற, இன்னைக்கு மட்டும் அவனை பிடிச்சி கிளிகளின் கிழிக்கிற. என்ன பயம் விட்டு போச்சா? அதானே, அவன் இந்த ஸ்டேஷன்ல எப்படி தெரியுமா இருப்பா, சும்மா ராஜா மாதிரி இருப்பான். ஆமா, அவன் நினைச்ச நேரத்துக்கு வருவான், நேரத்துக்கு போவான். அதே மாதிரி தான் எப்ப வேணாலும் லீவ் போடுவான். இதே மாதிரி போன மாசம் 3ஆம் தேதி கூட லீவ் போட்டான். இந்த ஸ்டேஷன் அவ்வளவு ஃப்ரீடமா இருந்தது, நீ வந்து ஃபுல் டைட் வைக்கிற. இங்க வா. ஏய் போன பேசிட்டேன். Come here. அபிக்குட்டி அடிக்காம பேசுன. என்னமோ நான் வீட்ல உன்னை பார்த்தா சும்மா நடுங்குவனாமே. அப்ப வீட்டுல நாயை நீதாடி வாங்கிட்டு இருந்தியா? போடா. என்னமோ நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன் சொன்னியாமே. ஏண்டா நீ கோடே கிழிச்சது இல்லையா? ஏன் சாப்பீஸ் எடுத்து ஒளிச்சு வச்சுக்குவா. கான்ஸ்டபிள் இங்க வாங்க, அந்த அக்யூஸ் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. மேடம் இதாங்க மேடம். யார் இது? இது தன்சேகர் மேடம். இவர் என்ன பாம்பு போட்டாரா? பாம்பு போட மாட்டாரு, கண்ட இடத்துல கவுண்டர் போடுவார் மேடம். வேஸ்ட். இது யாரு? மேடம் அமுதவாணன் மேடம். இவர் என்ன பண்ணாரு? இவர் சத்யராஜ் மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுவார் மேடம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேடம். இல்லையே, இன்னொருத்தர் இருக்கணுமே. இல்லையே மேடம், அவ்வளவுதான் மேடம். இல்லையே, லிஸ்ட்ல இருக்கணுமே. லிஸ்ட்ல இல்ல மேடம், பாத்துட்டேன் மேடம். நாஞ்சில் விஜயன் லிஸ்ட்ல தெரியணுமே. அப்படி எதுவும் இல்ல மேடம். அவர் செட்லே தெரிய மாட்டாரு, எங்க லிஸ்ட்ல தெரிய போறாரு. கரெக்ட் மேடம். இங்க பைல்வான் பக்ரின்னு ஒருத்தன் இருக்கா மேடம், இந்த ஸ்டேஷனுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருந்தான். அவனை இது வரைக்கும் பிடிச்சதே இல்ல மேடம். அப்படியா? அப்ப அவனை புடிச்சு நான் ப்ரொமோஷன் வாங்கி ஆகணும். சரி, இந்த ஸ்டேஷன்ல இருந்து யார் அந்த பைல்வான் பக்ரியை புடிச்சிட்டு வர போறா? இவர் அனுப்புங்க மேடம். மேடம் நான் போய் தனியா பிடிக்க மாட்டேன் மேடம், ஏதோ ஒரு டீமை கொடுத்தீங்கன்னா நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். வேணா அடாவடி வம்சன் டீம் கொடுக்கவா? மேடம் அவங்கள வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். அப்ப நீ தனியாவே. மேடம் அந்த அக்யூஸ்ட் இப்போ உங்களுக்காக பிடிச்சி கண்மணி கூட நிறுத்துறேன் மேடம். மேடம் நீங்க சொன்ன அக்யூஸ்ட புடிச்சிட்டு வந்துட்டேன் மேடம். வெல் டன் ராஜேஷ், வெல் டன். மேடம் அந்த ஆளுங்க மேடம் புடிச்சுன்னு வந்தா பிஜிஎம்லாம் போடுவாங்க, பில்டப்பா இருக்குன்னு பில்டப் கொடுங்க, கயிறு கட்டி ஈத்துன்னு வரா மேடம். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏண்டா உன்னை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் தேவையா? சரி ராஜேஷ்,
இந்த அக்யூஸ்ட பத்திரமா பாத்துக்கோ. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். புரியுதா? சரி மேடம். ஓகே மேடம். சூப்பர்ரா, எனக்கு தெரியும்டா. நீ போனா புடிச்சிட்டு வந்து எனக்கு நல்லா தெரியும்டா. ஹலோ ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். K3 போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா K3 போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். சார் அங்க கான்ஸ்டேபிள் சக்தி இருக்காரா சார்? இருக்காரு சார். அவர் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஆர்டர் கொடுத்திருந்தாரு, அதை பத்தி கொஞ்சம் பேசணும் சார். ஆமா, எந்த பேருக்கு கொடுத்திருந்தார் சார்? ராஜேஷ்ன்ற பேர்ல கொடுத்திருந்தார் சார். ராஜேஷ்ன்ற பேருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாரா சார்? அது கூட பரவாயில்ல சார். சரி. கண்ணீர் அஞ்சலி போஸ்டருக்கு டிஸ்கவுண்ட் கேக்குறாரு சார். சரி சார். அதுக்கு வந்து ஓனரு அவருடைய சாவல குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். அதையும் கன்வே பண்ணிடுங்க சார். சரி சார், கன்வே பண்ணிடுறேன். அது நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். ஓகே சார். ஏண்டா இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஆர்டர் கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்தேன். நீ தான் ஆர்டர் கொடுத்தியா? டேய், நீ கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எனக்கு ஆர்டர் கொடுத்தது கூட பிரச்சனை இல்லடா. ஆனா அதுக்கு ஆஃபர் கேட்டு அலப்பற பண்ணிருக்க பாத்தியா? இவாரு எல்லா பிரச்சனைக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். ஆமா. உன்னை தனியா அமுச்சு விட்டு இவனை பிடிக்க வச்சு உன்னை கொல்ல பார்த்தா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன்ல அவ இருந்தானா நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. பாத்துக்கு. அதுக்கு என்ன பண்றதுடா? அதுக்கு வேணா நான் ஒரு ஐடியா தட்டுமா? என்ன? இவனை தப்பிக்க விட்டுட்டா வேலை போயிரும். அடுத்து சீனியர் நீதான், அடுத்து எஸ்ஐ நீதான். ஆமா மச்சான், நீதான் எஸ்ஐ. ஆமாடா, பேசாம. ஆமா சார், நீங்க அடிக்கிற அடி கூட தாங்கிடலாம் சார். நரம் மாதிரி ஒரு அம்மா வந்தது, என்ன அடி அடிக்குது, தாங்க முடியல சார் என்னால. தப்பிக்க விட்டுங்க சார். உன்னை தப்பிக்க விட்டுற. ஆனா நாங்க தப்பிக்க விட்டு சொல்ல மாட்டோம் சார். சரியா? சரி, ஓகே, நீ தப்பிச்சிரு. ஓகே. சரி சார், சரி சரி சார். அவனை தப்பிக்க விட்ட யாரா கை தடுத்து கட்டுறது? நாமளே கட்டிக்குவோம்டா. ஐயோ, காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. திருடங்களை கட்டி போட்டு தப்பிச்சு ஓடிட்டா. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? என் வேலைக்கு உள்ள வச்சிட்டீங்களா? ஹலோ, நான் கமிஷனர் பேசுறேன். எஸ் சார். ஆமா, அந்த அக்யூஸ்ட் தப்பிக்க விட்டுட்டீங்களாமே. யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 3 weeks. சார், உங்களால என் வேலையே போச்சுடும். அவளுக்கு வேலை போயிருச்சுடா. சூப்பர். அப்ப அடுத்த எஸ்ஐ நீதான். அப்ப இந்த சேர்ல யாரு உட்காரவனு? நீதான். சார், கொரியர். கொரியரா? உட்கார்ந்தவனையும் கொரியர் கொடுக்குறாங்க பாரு. போஸ்டிங் ஆர்டர் தான் இருக்கும். போஸ்டிங் ஆர்டர். கண்டிப்பா மச்சான். வாங்க வாங்க, பேசாம இவர் இங்க நிக்க வச்சுட்டே நம்ம பண்ணுவோம். ஏன்னா இவருக்கு தான் கை தட்டுறாங்க. ரொம்ப நன்றி சார். நல்ல பர்ஃபார்மன்ஸ். நல்ல பர்ஃபார்மன்ஸ். இன்று எஸ்ஐ ஆக பதவி ஏற்றிருக்கும் திரு சக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏய், என்னடா உனக்கு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க? டேய், நீ அவனை தப்பிக்க விட்ட பத்தியா? அத கமிஷனருக்கு போன் பண்ணி சொன்னதே நான் தான். அதனாலதான் எனக்கு போஸ்டிங். டேய், என்னது உனக்கு தான் போஸ்டிங்கா? ஆமா, எஸ். இனிமேல் நான் தான் எஸ்ஐ. என்னடா சொல்ற? ஆமாடா. டேய், ஏய், இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் தட்டி கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? யார் இல்ல. ஏய், ஏன் மேடம், இந்த அக்யூஸ்ட் எங்க புடிச்சீங்க மேடம்? முதல்ல இவனை விடுங்க. 3 பேர் நிக்கிறோம். வந்து நீல் டவுன் பண்ணுங்கடா. இனி இந்த ஸ்டேஷனுக்கு நான் எஸ்ஐ இல்லடா, இன்ஸ்பெக்டர். உங்களெல்லாம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். உன்னையும் தான். ஏய், அவ சாதாரணமாவே கிளி நான் கிளிப்பா. இப்ப இன்ஸ்பெக்டரா வேற மாறிட்டா. வந்து நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்தாலும் ஓடிடுங்க. அவன் தப்பிச்சு போட மாதிரி நம்மளும் ஓடிடலாம். ஓடியாந்துருங்க. அடாவடி வம்சம் ஒரு மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு பெண் சிங்கத்தை காமிச்சிருக்கீங்க. பயங்கரமான ஒரு டெரர் லேடி போலீஸா அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ நம்ம மென்டர்ஸ் கிட்ட கேட்டுடலாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமுதவான், சொல்லுங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு கான்செப்ட். அதே மாதிரி போலீஸாக நடித்த அவங்க வந்து சூப்பராக பண்ணாங்க. பவித்ரா எல்லாம் நல்லா நடித்தாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. எல்லாமே சூப்பராக பண்ணாங்க.
ஓகே ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க வந்து முரசு கொட்ட போறீங்களா இல்ல விசில் கொடுக்க போறீங்களா? ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்கள எங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, பட் உங்க வாயால சொல்லிடுங்க யாரு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? பவித்ரா. வா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீடு சூப்பரா இருக்கு. பெயிண்டிங்லாம் கூட வேற லெவல்ல பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. ஐயோ பாரு கலைப்புல இங்க பாருங்க காஃபி எப்போ வந்து குடுக்குற பாரு. எப்படி நீங்க? நல்லா இருக்கு ராய் சார். சூப்பர் 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 சார். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எங்க ஒய்ஃப் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிஷனை மட்டும் மறந்துடாதீங்க ப்ளீஸ். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்லையே. மேடம் மிக்ஸி இருக்கா உங்க வீட்ல? இருக்கு சார். ஆனா சத்த வரம் தான் யூஸ் பண்ணும், சரிங்களா? அப்புறம் இந்த ஹோம் தியேட்டர் இருக்கு சார். நம்மளது வச்சா போதும் அப்படியே தெரு ஃபுல்லா நம்ம சவுண்டா கேட்கும். உடனே ட்ரை பண்றீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. ஹெட்போன்ல தான் டிவி பார்க்கணும், சரியா? ஹெட்போன்ல டிவி பார்க்கணுமா? அப்புறம் முக்கியமா அம்மா நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களா? சண்டை நீங்க எப்படின்னா சண்டை போட்டு நாசமா போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சண்டை போட்டாலும் சத்தம் மட்டும் போட்டுறக்கூடாது. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு சத்தம் போட்டா பிடிக்காது சார். அவங்க ரொம்ப பயந்த சுபாவம். அதனால அவங்களுக்கு வந்து நான் சத்தம் போட்டு கூட இது பண்ண மாட்டேன். ஏன் உங்களுக்கு இவ்வளவு சொல்லணும்னா ஏய் அப்படின்னு என்னங்க 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 இங்க யாரோ ஏன்னு கத்துனாங்களேங்க. அட நான் தாம்மா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாம கத்திட்டமா. கத்திட்டீங்களா? ஆமா ஆமா. இவங்க யாரு? சொல்ல மறந்துட்ட பாரு, நம்ம புது டெனன்ட். டெனன்ட்டா? ஆமா ஆமா, நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க. வாடகைக்கு வந்திருக்கீங்களா? சரி சரி, எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது. நான் வேணா லஞ்சுக்கு வந்து உங்களை மீட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே ஓகே. ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்காங்க. ஆமா ஆமா. ரோஷினி நான் வந்து பார்த்தா வெளியே நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போறேன். உனக்கு என்ன சொல்லு, லிஸ்ட் கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமா, மறக்காம அந்த பூலாம் வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மல்லிகைப்பூ தானே. இது வாங்கி கொடுக்குமா? வாங்கிட்டு வர மாட்டேன். நான் வாங்கிட்டு வரேன், சரியா? பார்த்து பத்திரம். எங்க பார்த்து போங்க. ஐயோ வண்டியில போங்க. சரி நான் ஆபீஸ் போறேன். அவங்கள பாத்தியா எவ்வளவு அழகா பாசமா அனுப்பி வைக்கிறாங்க. ஆமாங்க. பார்த்து போங்க, போற வழியில சாப்பிட்டு போங்க. அப்படிலாம் இருக்கணுமா? ஏமா இப்படி இருக்க? எதுவுமே தெரியலமா. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, இன்னும் இது கூடவா தெரியாது உனக்கு? கத்துக்கிறேங்க. போமா. சரி நான் ஆபீஸ் போறேன். லஞ்சுக்கு என் ஃப்ரெண்டு லஞ்சு கொண்டு வந்துருவான். அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் ஏதோ ஸ்பெஷலா சமைச்சாங்களாம், அதே சாப்பிட்டுக்கிறேன். பாய். கம்பேரிசன், எப்ப பாரு கம்பேரிசன். ஏன் எங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்த தெரியாதா? எங்களுக்கெல்லாம் மனசு இல்லையா? என்னங்க, ஒரு பொண்ணுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு, சென்ஸ் இருக்கு. ஏங்க இதெல்லாம் கட்டின புருஷனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு ஒரு நாள் இருக்கு இருக்கு வச்சுக்கிறேன். என்னங்க? சொல்லுமா. அந்த டம்ளர் மட்டும் நம்மளது உடைஞ்சிருச்சுல்ல, ஆமாங்க. அவங்க பக்கத்து வீட்ல இப்போதைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரமா இரு, சரியா? பாகிஸ்தானுக்கு போறேன். அக்கா 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 என்ன சொன்ன? அக்கான்னு. அக்கா அக்கா ஆண்டி ஆண்டியா? உனக்கு நான் ஆண்டியா? உனக்கு நான் ஆண்டியா? சொல்றீ ஆண்டியா? ஏங்க அக்கான்னு சொல்லக்கூடாது, ஆண்டின்னு சொல்லக்கூடாதுன்னா எப்படி கூப்பிட? எப்படி வேணாலும் கூப்பிடலாம், ஆனா நீ எப்படி நீ அக்கான்னு கூப்பிடலாம் சொல்லு. நான் அப்படிதான் அடிப்பேன், ஏன்னா நீ என் வீட்டுல குடியிருக்கல்ல. உங்க வீடுனா நான் வாடகை கொடுக்கறேன்ல. எவ்வளவு வாடகை கொடுக்குற? 6000 ரூபாய். 6000மா? இனிமேல் உனக்கு 12000. 12000மா? எதுக்கு 6000 ரூபாய் உங்களுக்கு சொன்னாங்க? யார் சொன்னா? உங்க புருஷன். இப்ப நான் சொல்றேன்டி, 12000 நீ கொடுக்கணும். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க 6000 ரூபாய் தான் சொன்னீங்க, 6000 ரூபாய் தான் தர முடியும். அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது.
சொல்லுமா, என்ன உனக்கு பிரச்சனை? என்னங்க அடிக்கிறாங்க? யாரு அவங்களா? ஏய் இவங்க என்னாச்சும் அடிப்பாங்களா? அவங்க வீட்டுக்காரு ஏய் அப்படின்னு சத்தம் போட்டதுக்கே அப்படி அலர்னாங்க. என்ன நான் தான் சொன்னல அவன் அடிக்கிறாயா? அவங்க தான் அடிச்சதா? என்னங்க நாம தான் அடிப்பேன்டா. ஏங்க என்ன அடிக்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்ன தப்பு? என்ன தப்பு? என்ன மறுபடியும் என்னடி அடிக்கிறாங்க? புருஷனை கூப்பிடுங்க, அடிச்சிட்டே இருக்கான். ஏன்டி எனக்கு ரோசம் வராதுன்னு நினைக்கிறியா? உங்களும் போல ஏலியா போயா. எவ்ளோ தைரியம் தான் ஒரு ஆம்பளை மேலேயே கை வைப்ப. அடி எவ்ளோ தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை மேலேயே கை வைப்ப. என்னடி கூட கூட பேசுற? உன்ன என்னடி அவ கைய புடிக்குறா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன அவளோ அம்மாடி என்னடி அடிக்கல 10 அடி போய் விடுறான். அவங்க அடிக்கிறாங்களா? ஏய் என்னப்பா என்ன அடிக்கிறீங்க? ஏங்க நாங்க அடிக்கவே இல்லங்க, அவங்க தான் எங்களை அடிக்கிறாங்க. ஏய் இதெல்லாம் பொய்லாம் சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி போய் உங்களை அடிக்கிறேன்னு சொன்னா நம்புவாங்களா இவங்க எல்லாம்? உன் பொண்டாட்டி அடிச்சா உன் பொண்டாட்டி அடிச்சா சொல்லுவாங்க. என்னங்க பொய் சொல்றீங்க? ஏங்க நாங்க ஏங்க போய் சொல்லணும்? சத்தியமா சொன்னாங்க அவங்க பொண்டாட்டி அடிச்சாங்க. அவர் கேட்க வந்து என்னைய போட்டு அடிச்சாங்க. உங்களையே அடிக்கணும்? ஏங்க அவங்க ஏன் அடிச்சேன்னு கேட்டு அதுக்கு அடிச்சாங்க. ஏன் அடிச்சேன்னு கேட்டுக்கா? அதுக்கு முன்னாடி அடிச்சாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடி ஏன் என் பொண்டாட்டி அடிச்சேன்னு கேட்டு அடிச்சாங்க. நீங்க நவுருங்க. ஏமா ஏன் உங்களை அடிச்சாங்க? என்ன அடிச்சாங்க? என்ன ஏன் அடிச்சேன்னு கேட்க வந்ததுக்கு அடிச்சாங்க. இல்லம்மா அதுக்கு முன்னாடி ஏமா அடிச்சாங்க அப்போ? அதுதான்யா அவன் ஏன் என்ன அடிச்சான்னு கேட்டது வந்ததுக்கு தான் உன் பொண்டாட்டி அடிச்சா. ஏமா என்னம்மா இது? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? உன்னை போய் நான் சந்தேகப்படுவேன். ஏங்க இங்க பாருங்க எல்லாம் சரி கிடையாது. அவதான் நான் சொல்லிட்டேங்க. பாருங்க உங்க பேச்செல்லாம் நம்புற மாதிரி தெரியல. என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அடியும் வாங்கிட்டு உங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்க முடியாது. இத பாருங்க வீடு முதல் நாள்னாங்க அது. முதல் நாளே இந்த சண்டை போடுறீங்க. மன்னிப்பு கேளுங்க. இல்லையா நான் விட்ட வார பேசுறேன். உன் பொண்டாட்டி என்ன அஷ்டான்றா சாரி கேளுன்னு சொல்றா. ஏய் என்னடா என்ன அடிக்குற? அது ஒரு லூசு குடும்பம். அதுக்கிட்ட பேச்சே வேணாம். நீங்க ஏய் இருமாடா கொம்பு எடுத்துட்டு வா. ஏய் எடுத்து வாடா நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். நீங்க வாங்க போலாம். ஏய் நான் விட்டா மேல கை வைக்கறா. ஏய் நான் நினைச்சிருக்கேன். ஏய் அடே ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே. எங்க சண்டை பிரச்சனைலாம் வேணாங்க ப்ளீஸ்ங்க. சொன்னா கேளுங்க. பிரச்சனைனா எனக்கு பயம், சண்டைனா பயம். வெளியே வாடி. வர முடியாது போடி. ஏய் எனக்கு போர் அடிக்குது, வெளியே வாடி. ஏய் வந்தான்னு வச்சுக்கோ. உனக்கு அவள் தான் சொல்லிட்டேன் உனக்கு. அதான் நானும் சொல்றேன் வெளியே வாடா. நான் ஏமா வரணும்? ஏய் போடி. ஏய் வெளியே வாடி. வர முடியாது போடி. அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் அண்ணி. ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல. அண்ணி வேற திடீர்னு வந்துட்டாங்க. அண்ணி காலே ஓடல. வீட்ல எல்லாரும் எப்படி அண்ணி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஓகே சூப்பர். இந்த காஃபி போட்டு எடுத்து வந்துரு அண்ணி. சரி அண்ணி. எனக்கு தண்ணி வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா. அண்ணி இந்தாங்க அண்ணி காஃபி. சுகர்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க அண்ணி. கரெக்டா இருக்கு. தேங்க்யூ அண்ணி. காஃபி குடிச்சிட்டு இருங்க, அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். டைமுக்கு தான் வரும், பிடிச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம். தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அண்ணி. போயிட்டு வா. எனக்கு முன்னாடியே வந்து நிக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீங்க முன்னாடி வந்திருக்க வேண்டியதானே. நான் வேணும்னு தான் லேட்டா வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கிறேன். நான் தாங்க ஃபர்ஸ்ட் வச்சேன். நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு. கொடுங்க. ஏங்க வேணும்னே எட்டி உதைச்சிட்டு தேவையில்லாம ஏங்க ஏன் கொடுத்து எங்க உதைக்கிறீங்க? யாரு? நானு. ஆமா இந்த காலால. அந்த கால அண்ணி பாருங்க அண்ணி, வேணும்னே அவங்க கொடுத்து ரோஷினி ரோஷினி என்னங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல இருங்க.
என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எங்க வீட்டு பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அடி இல்ல ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பாருங்க மாடி போலீஸ் சொல்ற மேல கை வைக்கிறா. என்ன தைரியம் உனக்கு? என்ன அவளுக்கு இல்லாத தெரியும் எனக்கு மட்டும் வராதா என்ன? அவ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அண்ணி மேல கை வைக்கிறா நீ. சரியான லம்பாடி பொம்பளையா இருக்க போல. நான் லம்பாடி பொம்பளையா? ஆமா நீதான் லம்பாடி பொம்பளை. ஐயோ எங்க அண்ணி அடிக்கிறதுக்கு நீ யாரு? அண்ணி அண்ணி ஐயோ அண்ணிய காணோம். இவள சும்மா விடக்கூடாதே, ஏதாவது பண்ணணுமே. எங்க எங்கெங்க இருக்கீங்க? அம்மா எங்க அடிக்கிறாங்க அம்மா, கண்ணத்துல அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா அடிக்கிறாங்க, காலே மிதிக்கிறாங்க, எங்க காப்பாத்துங்க. இப்படி போட்டு அடிக்கிறாங்க. நீங்க எங்க எங்க போனீங்க? தனியா வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை உட்கார இருக்க முடியல. எப்பங்க வந்தீங்க? நானு உன் முதுகுல மிதிக்கும் போதே வந்துட்டோமா. யார் மிதிச்சா? அவங்க தான் மிதிச்சாங்க. ஆமாமா பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். பறந்து வந்து விழுந்தேன் பாத்தீங்களா? இல்ல நீ சூப்பர்மேன் மாதிரி வந்தியா, நான் பார்த்தேன். ஆமாங்க, காலே மிதிச்சான். ரொம்ப வலிக்குதுங்க. ஏண்டி வர டெனன்ட் எல்லாம் ஏன் 2 மாசத்துல காலி பண்றான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நானும் கஷ்டப்பட்டு எவனா ஒருத்தனை போஸ்டர்ல விளம்பரம் கொடுக்குறேன், டிவில விளம்பரம் கொடுக்குறேன், நானே நேர்ல போய் கூட்டின்னு வரேன். அப்ப கூட 2 மாசம் 1 மாசம் 1 வாரம், ஏன் இவர் 2 நாள்ல காலி பண்ணி போயிருக்கானுங்க. என்னடான்னு அப்பெல்லாம் எனக்கு புரியல. இப்பதான் புரியுது. நீ தான் அவங்கள சண்டை போட்டு அனுப்பியிருக்க. அப்படிலாம் இல்லங்க, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? உன்னை பார்த்தா அப்படி தெரியல, இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல இனிமே இங்க யாரும் இருக்க போறது இல்ல. நாங்க வீட்டை காலி பண்றோம். போமா, நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டேன் உனக்கு. போங்க, வந்து அடிக்க போறா. என்ன தைரியம் இருந்தா என்னையே அடி வாங்க வச்சிருப்ப. ஐயோ நான் இல்லங்க, அவங்க தாங்க அடிச்சாங்க. அம்மா 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 என்னை காப்பாத்துங்க. எங்களை மாதிரி இருக்க பொண்ணுக்கு கம்பேர் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணு நார்மலா பொண்ணாதாங்க இருப்பாங்க. கம்பேர் பண்ணும்போது தான் பத்திரகாளி ஆட்டம் ஆடுவோம். இப்ப அந்த ஆட்டம் தான் ஆட போறோம். பாப்பா என்ன ஒரு அடிதடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், உங்களை அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொன்னா உள்ள அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. ஹை டி லுக்கிங் வெரி பிரிட்டி டி. கொஞ்சம் லைட்டா ஜெலஸா தான் இருக்கு. எங்க வாங்கின இந்த வேக்? நான் வாங்கின கடையிலயா? இல்ல காஸ்டியூமர் கொடுத்தாங்க. கிரெடிட்ஸ் கோஸ் டு காஸ்டியூமர். மென்டர்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல இன்னைக்கு தௌஃபிக்க நான் சொல்லி ஆகணும். பொதுவா நான் லேடி கெட்ட போடும்போது நிறைய பேர் ரசிப்பாங்க, வாவ் கியூட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு அதே மாதிரி நான் இன்னைக்கு மனசு விட்டு உங்களை ரசிச்சேன். ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் அடிக்க போறீங்களா இல்ல முரசு கொட்ட போறீங்களா? சோ இந்த டீம்ல இருந்து யாரை நீங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ண போறீங்க? அன்டவுட்டட்லி தௌஃபிக் தான். ஓகே, நம்ம ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, மென்டர்ஸோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. இப்போ அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் our mentors. டாக்டர், நம்ம இனி யாரை பார்க்க போறோம்? முக்கியமான ஒரு ஆமையை பார்க்க போறோம். ஆமையா? முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம். ஆளை பார்க்க போறோம் டாக்டர். ஓகே டாக்டர், யார் டாக்டர் இவன்? உங்களுக்கு சஞ்சய் ராமசாமி தெரியுமா? சஞ்சய் தெரியுமே, பெரிய டாக்டர். எவ்வளவு பெரிய ஆள் அவரு? அவருடைய தம்பி தான் இவர் நாஞ்சில் ராமசாமி. நாஞ்சில் ராமசாமி கஜினின்றீங்களா? தாத்தா கஜினின்னு சொல்லுவாங்க. கஜினியா? இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டா? ஆமா. மருத்துவ கல்லூரியில இந்த சப்ஜெக்டை வச்சு நிறைய பேருக்கு பாடம் சொல்லி தருவாங்க. அதே போல இந்த சப்ஜெக்டை வச்சுதான் இங்க இருக்க எல்லாருக்கும் காமெடி சொல்லி தராங்க. டாக்டர், இவன் எப்படிங்க வந்தான்? டைரக்டர் கையில கால ஊந்து வந்தான். இல்ல டாக்டர், அத சொல்ல வரல. இவனை வச்சு என்ன பண்ண போறீங்க? இவனுடைய ஆழ் மனசுக்குள்ள யாரோ போயிட்டு உனக்கு நல்லா நகைச்சுவை வருதுன்னு எவ்வளோ ஒருத்தர் சொன்னதுனால தான் மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கலைஞர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இவர் எழுந்துக்க போறாரு. இவரை வச்சு
எல்லாருக்கும் டீச்சிங் கொடுக்க போறோம். டாக்டர் அவர் ரியலா தூங்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா உட்காந்துருவோம்ல அப்படியே ஜாலியா. இவருக்குள்ள பல கேரக்டர் இருக்கு. எப்படி காமெடி பண்ணணும், என்ன மாதிரி டைமிங்ல பண்ணணுன்றத ஸ்டூடெண்ட்ஸ் நீ எல்லாரும் நோட் எடுத்து ரெடியா இருங்க. வர போறாரு இப்போ எழுந்து கேப்பா டாக்டர், நான் யாரு, நான் இன்ஜெக்ஷனை போட்டுறேன். சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கேப்பான் டாக்டர். அவன் டாக்டர் நம்ம இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டான் பாத்தீங்களா, ஏன்னா கேட்டோம்னா அடுத்து மேல கொண்டு போகணுமே அப்படி இருந்தாலும் கேட்க மாட்டான் டாக்டர். ஆமா நான் யாரு, இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கேன்? சார் நீங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சார் 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 அது இருக்கு ஆணி 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 இது ஆணி காமெடி பாருங்க. ஆணி தரமா பண்ண போறாரு பாருங்க. இப்போ கஜினி சொல்ல கஜினி கேரக்டர். சாரு எங்க அம்மா. அம்மா வாடா மகனே உட்கார். நீ மாம்பழச்சாரா இல்ல சாத்துக்குடி சாராம்மா? ஐயோ மயக்க போட்டாரு அப்படியே தூக்கிட்டு வாங்க. இப்ப பாருங்க உட்காரு. ஐயா சொல்லி தர்றாங்க அப்படி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். பாப்பா என்ன மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பாருங்க. நோட் எடுங்க. பாப்பா உங்க பேர் என்ன? ரித்தி. சித்தியா? ரித்தி. சரி ரித்தியா நோ இருந்துட்டு போ. எப்பவுமே முதுகுல சுமையோட இருக்கக்கூடிய பூச்சி என்ன பூச்சி? தெரியலையே. மூட்டை பூச்சி. அது நீங்க வாழ்க்கையே போச்சு. நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஒரு முக்கியமான ஒரு கடமை நமக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு, பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ மென்டர்ஸ் ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் த ஸ்டேஜ். அண்ட் நம்மளோட பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் நீங்களும் வந்துருங்க. ஸோ நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே மென்டர்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். 3 டீமுமே விசில் தான் வாங்கியிருக்காங்க, யாருமே வந்து முரசு வாங்கலை. ஸோ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் பர்ஃபார்மன்ஸா, இல்லை ஷேக் பர்ஃபார்மன்ஸா, இல்லை லேடி கெட்டப் வயலன்ஸ் அடிதடியா, எந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆக போகுது? எங்கள் டீம் வந்து சூப்பராக பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. அது நம்ம ஷேக் நல்லா பண்ணாங்க, உண்மையாக சூப்பராக தான் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கூட பண்ணியிருக்கலாம். ஓகே நல்லா அது. அப்புறம் நம்ம நாஞ்சல் விஜயன் டீம், இவங்களோட டீமும் நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஓகே அதுதான் நான் யோசிக்கிறது. சரி, என்னோட டீம் அராத்து பரம்பரை இன்னைக்கு சிறப்பாக பண்ணி வின் பண்ணிட்டாங்க. எஸ் ஆக்சுவலா இன்னைக்கு 3 டீமை கம்பேர் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கிறோம். எங்க டீமை விட இன்னைக்கு அண்ணனுடைய டீம் கொஞ்சம் சூப்பராகவே பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அராத்து பரம்பரை. இன்னைக்கு பெஸ்ட் டீம் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அராத்து பரம்பரை. உங்களுக்காக கிளியர் வியூ ஐ கேர் அண்ட் ஆப்டிகல்ஸ் வழங்கும் 10,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நாளோட பெஸ்ட் பர்ஃபார்மர் புருஷனை அடிச்சே இன்ஸ்பெக்டர் வரைக்கும் ப்ரொமோஷன் வாங்கின நம்ம பவித்ராக்கு இன்னைக்கு ஏகேஎஸ் ஆட்ஸ் கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் ஷாப் வழங்கும் 5,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, இந்த
சூப்பரான ஒரு நோட்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸோட இன்னைக்கு நம்மளோட ஷோ நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் உங்களை குலுங்க சிரிக்க வைக்கிற காமெடியோட அடுத்த வாரம் நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from me, Saru and team. இது நம்ம கலக்கல் காமெடி கேங்.